இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை நல்லடக்கம் செய்த இடத்தில் அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும், இதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று அன்பால் அழைக்கப்பட்டவர் தான் பாரதிராஜா அவர்கள். எண்ணினிய தமிழ் மக்களே அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வரிகள் இன்றளவும் தமிழ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த ஒரு நிலையில பாரதிராஜா அவர்கள் வயது மூப்பு காரணமாக சமீபத்தில் இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து திரை பிரபலங்களும் தமிழ் மக்களும் அரசியல் பிரமுகர்களும் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து அவரோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்யப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அரசு மரியாதையோட 72 குண்டுகள் முழங்க பாரதிராஜா அவர்களோட உடல் அப்படிங்கிறது நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நேரத்தில் அங்கே அவரோட உடலை நல்லடக்கம் செய்யும் போது பசுமாடுகளும் காகக்கூட்டங்களும் பயங்கரமாக பறந்துருக்கு, கத்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. இதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அதாவது அவர் நல்லடக்கம் செய்யப்பட போகிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இது எதுவும் நல்ல விஷயமா இல்லை தப்பான விஷயமா என்னன்னு தெரிலையே. ஏற்கனவே அவரோட பையன் மனோஜ் வேற இல்லை, அவரோட ஒய்ஃப் தான் முன்னே நின்று நடத்துகிறாங்க. இதனால் எதுவும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருக்கிட்டையுமே கேட்டிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த பக்தி அந்த மாதிரிலாம் கூட யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஜென்ரல். அவரோட உடலுக்கு அரசு மரியாதைப்படி நல்லடக்கம் செஞ்சுருக்காங்க. அப்போ 72 குண்டுகள் முழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 3 முறை அவங்க சுட்டிருந்தாங்க. அதனால் பண்ணை வீடு அப்படின்னாலே அங்கே இருக்கிறது அதிகமாக வயல்வெளிகள் தான் இருக்கும், மாடுகள் தான் இருக்கும், ஆடுகள் இருக்கும். இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி காக கூட்டங்களும் அங்கே இருக்கும். ஸோ 3 முறை அங்கே அவருக்காக சுட்டிருக்காங்க. 72 குண்டுகள் சுடப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு குண்டு சத்தத்தினால கூட காக கூட்டங்கள் கரைஞ்சிருக்கும். அதே நேரம் வயல்வெளியில் மாடுகளை திறந்த வெளியில் விட மாட்டாங்க, கயிறு போட்டு கட்டியிருந்திருப்பாங்க. இந்த ஒரு குண்டு சத்தம் கேட்ட உடனேயே அந்த மாடுகள் அங்கேருந்து ஓட பார்த்துருக்கும். பட் கயிறு இழுத்து பிடிச்சிருக்கும். அதனாலேயே கூட அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்திருக்கும். இது ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயங்களை கொண்டு நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் யோசித்து பார்த்தா அதுவும் உண்மை தான். அந்த இடத்துக்கிட்ட பண்ணை வீடு அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க ஆடு மாடு பறவைகள் இது எல்லாமே இருந்திருக்கும். சடனாக குண்டு சத்தம் தொடர்ச்சியாக கேட்கும் போது அது எல்லாமே மிரண்டு போயிருக்கும். அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணியிருந்திருக்கும். அதனால கூட அங்கே காக கூட்டங்கள் கரைஞ்சிட்டு இருந்திருக்கலாம், மாடுகள் கத்திட்டே இருந்திருக்கலாம். ஸோ இதை அமானுஷ்யமாக பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்மை விட்டு அவரது உடல் மறைந்தாலுமே அவரது படைப்பின் மூலியமாக பாரதிராஜா அவர்கள் என்றுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.